Good evening to all. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், டிஎன் செட்டு 2017க்கான மேக்ஸ் கொஷின்ஸ். ஆக்சுவலாக கொஷின் நம்பர் 29 வரைக்கும் ஆமாம் 29 வரைக்கும் முடிச்சிருப்போம். ஸோ ரிமைனிங் கொஷினை பார்ப்போம். ரைட், இப்போ கொஷின் நம்பர் 30 என்னென்னு பாருங்கள். ஸோ இந்த நம்பரை இதால் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ நம்பர் தியரி யூஸ் பண்ணி பண்ணுறோம். சரிங்களா? கான்ஃபிடன்ஸ் ப்ராசஸ். ஆக்சுவலாக என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 9/10. ஃபஸ்ட்டு கான்குரண்ட் ஏ கான்குரண்ட் டு பி mod n அப்படின்னு அர்த்தம். இப்போ நோ லீவ் n டிவைட்ஸ் a மைனஸ் பின்னு அர்த்தம். அதாவது என்ன அர்த்தம்? n மைனஸ் b is equal to nk ஃபார் சம் இன்டிஜர் k. சரிங்களா? ஸோ சம் இன்டிஜர் k. அப்போ ஏ கண்டுபிடிச்சிட்டோம்னா என்ன வரும்? nk ப்ளஸ் பின்னு வரும். இப்போ பி என்னதுன்னா ரிமைண்டர். ஆக்சுவலாக என்னென்னா ஏயை என்னால் டிவைட் பண்ணும்போது கோஷன் என்ன கிடச்சிருக்குன்னா கிடச்சிருக்கும் சம் கோஷன். ரிமைண்டர் என்ன கிடைக்குன்னா பி. ஸோ அதான் இங்கே கான்செப்ட். சரிங்களா? அதான் இதுக்கு மீனிங். ஸோ என்ன ஏயால் டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் தான் பி. சரிங்களா? இப்போ அது அந்த மாதிரி தான் அவங்க கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு இப்போது என்ன நம்மளோட ப்ராப்ளம் வந்து 9/10 டிவைட் பை 11ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து mod என்னங்கிறது வந்து டிவைட் பண்ணுற நம்பர். ஸோ mod 11 போட்டுக்கலாமா? mod 11. இப்போ நான் இங்கே ஒரு நம்பரை கண்டுபிடிக்கணும். இந்த நம்பர் என்னென்னா 9/somethingனு வரணும். சரிங்களா? இப்போ 9 டேரக்டாக 9/10 கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிக்கணும். ரைட்டுங்களா? ஆக்சுவலாக இந்த இதை யூஸ் பண்ணுவோம். ஏ கான்குரண்ட் டு பி mod n அண்ட் பி சி கான்குரண்ட் டு டி mod n, தென் த ப்ராடக்ட் ஏசி கான்குரண்ட் டு பிடி mod n. இதை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிப்போம். சரிங்களா? முக்கியமானது இதை யூஸ் பண்ணி தான் என்ன செய்வோம், இந்த இதெல்லாம் கண்டுபிடிப்போம். ரைட்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ 9 எழுதுறேன்னா, ஸோ 9 இப்போ இந்த இடத்துல என்ன எழுதணும்? 9 0 வந்துடுமா? ரைட்டுங்களா? கரெக்டானு பாருங்கள். இல்லை 9 ஸ்கொயர் கூட போட்டுக்கலாம். 9 ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஈஸியாக 9 ஸ்கொயர் போட்டுலாமா? 81. சரிங்களா? 81 இங்கே எவ்வளோ வரும்? 77னா 4 வந்துருக்கும். ரைட்டுங்களா? இல்லை 9 81. 11 டிவைட் பண்ணுறோம். அப்போ ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கோம்? 7 7 77. ஸோ ரிமைனிங் 4 தான் ரிமைண்டர் எழுதியாச்சு. இப்போ நீங்கள் ஒன்ஸ் எழுதிட்டீங்க, அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒன்று பிக்கப் பண்ணி எழுதலாம். ஓகே. அப்போது 9 நான் எகெயின் இன்ட்டு 2 பண்ணுறேன். அப்போ 4. சரிங்களா? அப்போ எகெயின் இங்கே இன்ட்டு 2 பண்ணுறேன். இதோட ஸ்கொயர், இதை ஸ்கொயர் பண்ணிட்டு இதை ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ 16 வரும். 16 என்ன வரும்? இல்லை 16 வந்து 11 டிவைட் பண்ண ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். இப்போ 5 mod 11. ஓகே. அடுத்து என்ன வேணும்? இதை எகெயின் நான் ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ இங்கே 8 ஆயிரும். ஓகே. இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது 25. 25 11 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 3 வந்துடும். ஓகேங்களா? ரைட். அவ்வளோதான். இப்போ எனக்கு 9/2க்கு தெரிஞ்சிருக்கு, 9/8 தெரிஞ்சிருக்கு. இது ரெண்டையும் நான் சம் பண்ணால் எனக்கு 9/10 கிடச்சிரும். அவ்வளோதான். இப்போ 9/10 கான்குரண்ட் டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். என்ன வரும் பாருங்கள்? 12 வரும். ஸோ 12 11 டிவைட் பண்ணால் 1. அப்போ 1 mod 11. ஸோ அப்போது 9/10 11 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 1 கிடைக்கும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். வெரி சிம்பிள். இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் போடுவோமா? உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக இன்னும் 2-3 சம் பண்ணுறேன். ஓகே. இப்போ 2/100 இருக்குங்க. 2/100 டிவைட் பை 11 டிவைட் பை 15 பண்ணுறோம். 15 டிவைட் பண்ணும்போது நான் ரிமைண்டர் என்ன கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஸோ 2/ங்கிற ரொம்ப ஈஸி. ரைட்டுங்களா? ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி இது ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்கா? ஆக்சுவலாக இது ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்குது. அதே போட்டுக்கலாமே. ஸோ ஓகே. இந்த போன சமயம் வேறு விதமாக பண்ணலாம். இப்போ இந்த இப்படி பண்ணியிருக்கோமா? இந்த சமயம் வேறு விதமாக பண்ணலாம். என்னென்னா ஆய்லர்ஸ் பை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ரைட்டுங்களா? அதாவது a, n ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருந்துச்சுன்னா தென் a கான்குரண்ட் டு 1 mod n, இந்த என்னோட ஆய்லர்ஸ் டோஷியன் ஃபங்க்ஷன் பை f. இதை யூஸ் பண்ணால் ஈஸியாக வந்து இந்த மாதிரி நம்ம டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டுங்களா? ஸோ ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்கணும். சரிங்களா? இப்போ நமக்கு வந்து 9க்கும் 11க்கு வேணுமா? அப்போது 1 mod 11
இப்போது ஏங்கிறது இந்த இடத்துல 9. ஸோ அப்போது கோஷியன்ட் ஆஃப் 10 என்ன வரும்? கோஷியன்ட் ஆஃப் 11 வந்து 10ன்னு வருமா? இப்போது 9/10 வேல்யூ வந்துருச்சுன்னா 1ன்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக இங்கே வந்துடலாம். அப்போ இந்த ஸ்டெப் வந்துருச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான் டேரெக்ட் ஆன்சர். அவ்வளோ முடிஞ்சு. இப்போ இந்த மாதிரி சிம்பிளாக முடிச்சிடலாம் ரைட்டுங்களா? ஸோ இதை யூஸ் பண்ண ரிலேட்டிவ்லி ப்ரைமாக தான் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா? ஆக்சுவலாக இந்த தேர் நேரத்தில் இந்த தேரை வேறு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்கும்போது சப்போஸ் இப்போ வந்து இது வந்து இதோட லாஸ்ட் டிஜிட் கேட்பாங்க. ஒரு நம்பரோட இப்போ 9/10 லாஸ்ட் டிஜிட் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா மாடுலோ 10 போடணும். 10 போட்டு இதே ப்ராசஸ் பண்ணும்போது இங்கே கிடைக்கக்கூடியதான் லாஸ்ட் டிஜிட்டாக இருக்கும். ஓகேங்களா? யூனிட் டிஜிட் கேட்டாங்கன்னா சப்போஸ் லாஸ்ட் 2 டிஜிட் கேட்டாங்கன்னா மாடுலோ 100 போட்டு இங்கே கிடைக்கக்கூடியதான் இது லாஸ்ட் 2 டிஜிட்டாக இருக்கும் சரிங்களா? ஸோ அது 1 by 1 பார்ப்போம். ஓகே ரைட். இப்போ இந்த கொஸ்டின் ஓகேங்களா? இப்போ 2/100 நான் வந்து 15 டிவைட் பண்ணுறேன். பண்ணும்போது எனக்கு வந்து என்ன ரிமைண்டர் கிடைக்கும் நான் பார்க்குறேன் ரைட்டுங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா யாருக்கு ஜிசிடி பண்ணணும்? ஸோ 15க்கும் இந்த 2க்கும் ஜிசிடி வந்து 1 சரிங்களா? அப்போ 1னா நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்? இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது mod 15 கான்குரண்ட் 1 போட்டுக்கலாம். இங்கே 2 quotient ஆஃப் இந்த 15 ஓகேங்களா? அப்போது இது என்ன வரும்? 15 எப்படி எழுதிக்கலாம்னா 3 × 5 எழுதிக்கலாம். அப்போ இது ரெண்டு ரிலேட்டிவ்லி ப்ரைம்னால இது மல்டிப்ளிகேஷன் எழுதிக்கலாம். அப்போ இது 2 இது 4 அப்போ 8 வந்துடும். அப்போது 2/8 கான்குரண்ட் 1 மாடுலோ 15 வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன வேணும்? 100 வேணும். ஆக்சுவலாக இங்கே 1 வந்ததுன்னா பிரச்சனை வராது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இன்ட்டு எனித்தி நம்பராக 2/8 இன்ட்டு என்ன நம்பர் வேணும்? 100 வேணும். என்ன பண்ணிக்கலாம்? ஒரு 4 5 6 7 8 9 8 10 போட்டுக்கலாமா? 10 11 கூட போட்டு 11 12 கூட போட்டுக்கலாம். 12 வரைக்கும் போட்டுக்கலாம். ஸோ அதுவும் 1 mod 15 தான் வரும். அதாவது 2/96 1 mod 15. இப்போ 2 என்ன வேணும்? 2/100 வேணும். அப்போ 2/4 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இப்போ 2/4 எவ்வளோ வரும் பாருங்கள்? mod 15 எவ்வளோ வரும் பாருங்கள்? 2/6 16. அப்போ இந்த இடத்துல 1 வருமா? அப்போது இது ரெண்டையும் நான் கம்பைன் பண்ணிருக்கேன். ஸோ அப்போது 2/100 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 1ன்னு வந்துடும். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் வந்து 1. ஓகேங்களா? இவ்வளோ தான். இதே மாதிரி 2/35 நான் 7ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ ரிமைண்டர் கேட்குறோம். ஸோ அப்போ அதேமாதிரி பண்ணலாமா? ஸோ என்ன பண்ணணும்? இங்கே 1 போட்டுக்கலாம். இது ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இந்த பேஸ் வந்து ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்குதுன்னா அப்படி பண்ணிக்கலாம். mod 7 2/5/7. ஸோ 2 இது 7னா 6ன்னு எழுதிக்கலாம். 1 mod 7. ஓகேங்களா? அப்போ நமக்கு எல்லாம் 2/35 வரைக்கும் வேணுமா? ஸோ அப்போது 2/6 × 4 வரைக்கும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? 5 போட்டுக்கலாமே. 5 போட்டால் 30. ஆமாம் 6 தான் போட முடியும். 5 வரைக்கும் போட்டுக்கலாம். அது வரைக்கும் 1 mod 7 தான். இப்போ 2/30 வந்து கான்குரண்ட் 1 mod 7. இப்போ நான் என்ன வேணும்? 2/5 மட்டும் வரணும். அப்போது 2/5 மட்டும் தனியாக கண்டுபிடிக்கலாமா? 2/5 mod 7 என்ன வரும் பாருங்கள்? 2/5னால வரும் 32வா? 32 7ஆல் டிவைட் பண்ணலாமா? 28. ஸோ 4 வருது. கரெக்டாக தான் பாருங்கள். 2/6 2/7னா 6. ஸோ 6 30 வந்துருச்சு. 2/5னா 10 32 7ஆல் டிவைட் பண்ணால் 4. ஓகே கரெக்டு. ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம்? மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 2/35 கான்குரண்ட் டு mod 4 mod 7 வந்துடும். இப்போ கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் வந்து 4. ஓகேங்களா? டூ பவர் 3 1 2/3 1 33 1 5. கொஞ்சம் செக் பண்ணுங்கள். 2/35னா இது கரெக்டாக?
2க்கு ஓகே 7 6 32 60 கரெக்டு தான், கரெக்டு தான் 4 கரெக்டு தான். ஸோ லாஸ்ட் டிஜிட் 4 தான் வரும். ஓகேங்களா? ரைட். ஓகே, நம்ம இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் லாஜிக். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு இப்போ லாஸ்ட் 2 டிஜிட் லாஸ்ட் 2 டிஜிட் அது மட்டும் ஒரு பழம் போட்டுருவோம். சரிங்களா? அது மட்டும் போட்டாச்சுன்னா சம் முடிஞ்சிடும். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, த யூனிட் டிஜிட் ஆஃப் என்ன நம்மளால் நம்பர் தியரிலாம் டச் பண்ண முடியுதான்னு தெரியல. ஓகேங்களா? ஸோ 3 பவர் 2024 கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள். ஸோ என்ன பண்ணணும், ஆக்சுவலாக இது யூனிட் டிஜிட்னால mod 10 எடுக்கணும். அவ்வளோதான், mod 10. ஓகேங்களா? கான்குரண்ட் டு 1, இங்கே பேஸ் 3னால 3 பவர் டோஷன்ட் ஆஃப் 10. ஸோ டோஷன்ட் ஆஃப் 10 ஒன்று வரும். 10 வந்து இது ரிலேட்டிவ்லி ப்ரைம் இப்படி எழுதிக்கலாம். 2 × 5 எழுதிக்கலாம். ரிலேட்டிவ் ப்ரைம்னால π/2 π/5 எழுதிக்கலாம். அப்போ இது 1, இது 4ன்னு வந்துடும். அப்போ 4 3 பவர் 4 வந்து 1 mod 10 வந்துருச்சு. அப்போ நமக்கு எல்லாம் ஒரு இன்ட்டு என்ன பண்ணலாம், இன்ட்டு 3 பவர் 4 இன்ட்டு எத்தனை டைம்ஸ் வரும் பாருங்கள், 1012 அதில் half 506 டைம்ஸ். ஸோ பண்ணால் அதே தான் வரப்போகுது, 1 mod 10 தான் வரும். ஸோ இது என்னென்னா 3 பவர் 2024 1 mod 10. அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த நம்பரோட யூனிட் டிஜிட் வந்து 1ன்னு அர்த்தம். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ சப்போஸ் இவங்க 3 பவர் இப்படி கேட்குறாங்க 2000 ஒரு 30 கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவோம், இப்போ இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அண்ணன் ரிமைனிங் என்ன வேணும், ஒரு 6 கண்டுபிடிக்கணுமா, 6 கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி ஒரு 4க்கு இருக்குது, 3 பவர் 4க்கு ஆல்ரெடி கையில் வச்சுருக்குறோம். அப்போது 28. அப்போ 3 பவர் 2 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். 3 பவர் 2 கண்டுபிடிச்சா என்ன வரும், 9 mod 10. ஸோ இப்போ 9 வந்துருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், 3 ஸ்கொயர். அப்போ இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுக்கணும். 28 3 ஸ்கொயர். 3 எடுத்து கூட வரலாம். 3னா 3 போட்டுக்கலாம். சரிங்களா? 3னா 3 வரும். ஆக்சுவலாக 3 ஸ்கொயருக்கு வந்து இதை வரும், 3 ஸ்கொயர்னா 9 தானே வரும், 9 mod 10. அப்போ இது மூணையும் கம்பைன் பண்ணுறோம். ஸோ 3 பவர் 2030 வேணுமா, அப்போது இங்கே இது மூணையும் கவர் பண்ணி 3 பவர் 2030 கான்குரண்ட் டு இது 1 × 1 × 9. அப்போ 9 mod 10 வந்துருச்சு. அப்போது இதோட யூனிட் டிஜிட் வந்து 9. ஓகேங்களா? இதோட யூனிட் டிஜிட் வந்து 1. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் டிஜிட் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி பண்ணணும். இதே மாதிரி லாஸ்ட் 2 டிஜிட் கேட்டாங்கன்னா இதே ப்ராசஸ் தான், சேம். இப்போ லாஸ்ட் 2 டிஜிட் கேட்குறாங்க வச்சுக்கோங்க. லாஸ்ட் 2 டிஜிட் ஆஃப் 3 பவர் 2045 கேட்குறாங்க வச்சுக்கோங்க. இவ்வளோ பெருசாக கேட்க மாட்டாங்க, சிம்பிளாக கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் 7 பவர் 81 கூட வச்சுக்கோங்க. ரைட். ஸோ என்ன பண்ணணும், இப்போ வந்து லாஸ்ட் 2 டிஜிட்னு கேட்டுருங்க. லாஸ்ட் 2 டிஜிட் இஸ்ன்னு கேட்டுருக்காங்களா. லாஸ்ட் 2 டிஜிட்னா mod 100 எடுக்கணும். கான்குரண்ட் டு 1 வந்துடும். ஸோ இங்கே 2 7 பவர் 5/100. 5/100 எவ்வளோ வரும் பாருங்கள், 70 வருமா, 40 வரும். 1 mod 100. அப்போது இதை எகைன் டபுள் பண்ணலாமா, இன்ட்டு 2 போடுறோம். அதுவும் என்ன வரும்னா 1 mod 100. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் என்ன பண்ணால் இன்னும் 1 மட்டும் வேணும். அப்போ 7 மட்டும் வேணும். அப்போ 7 கான்குரண்ட் டு 7 mod 100 வந்துடும். இப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணிடலாமா. அப்போது 7 பவர் 81 கான்குரண்ட் டு 7 mod 100. Therefore the last 2 digit இஸ் என்ன பண்ணால் 07 எழுதணும். வெறும் 7 எழுதக்கூடாது, 07 எழுதணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்பர் தியரில் இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் கேட்டால் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு போகலாமா வேறு டாபிக்ஸ். ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் ஆல்ரெடி நான் ஆன்சர் பண்ணிட்டேன். 9 பவர் 10க்கு நான் ஃபஸ்ட்டே அதான் போட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், 9 பவர் 10க்கு ஆல்ரெடி நான் ஆன்சர் சொல்லிட்டேன். ஸோ 9 பவர் 10க்கு ஆன்சர் வந்து யூனிட் டிஜிட்னு சொல்லியாச்சு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வழக்கம் போல் இந்த பிரிமிட்டிவ் ரூட்டுங்கிற ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருப்பேன். பிரிமிட்டிவ் ரூட் ஆஃப்
primitive root of modulus of prime number ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன் ரைட்டுங்களா. நம்பர் ஆஃப் primitive roots of modulus of mod prime நம்பருக்கு ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருப்பேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, primitive root என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஆக்சுவலாக என்னென்னா the primitive root of mod 18 கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த இருக்குல்ல இந்த 18 இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு டோஷியன் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுவோம். அப்போ என்ன வரும்னு பாருங்கள், பை ஆஃப் 9 into 2 2 into 3 ஸ்கொயர்னு வரும். அப்போ என்ன வரும், 2 into 3 ஸ்கொயர் 1 minus 1 by 2 1 minus 1 by 3. Therefore 2 into 3 square 1 by 2 2 by 3. ஸோ அப்போ இங்கே 6 கேன்சல் ஆயிரும். ஓகே, அப்போ 3 2 சார் 6. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வெரி சிம்பிள். இந்த 18 இந்த 6ல் இருக்குமா, ஸோ 6 அதாவது இந்த 6க்கு ரிலேட்டிவ் ப்ரைம்ஸ்னால் இது லிஸ்ட் பண்ணுங்கள். லிஸ்ட் ஆஃப் ரிலேட்டிவ் ப்ரைம்ஸ் ப்ரைம்ஸ் டு 6 less than 6. ஓகேவா, அது என்ன வரும்னா 1 வரும், 2 வராது, 3 வராது, 5 வராது, 5 வரும். இது மட்டும்தான் வரும், வேறு எதுவுமே வராது சரிங்களா. ஸோ இதுதான் ப்ரிமிட்டிவ் ரூட்ஸாக வர சான்ஸ் இருக்குது, வேறு எதுவுமே வராதுங்க. ஸோ அதான் கான்செப்ட். ஸோ இதான் இதுதான் இந்த மாதிரி ரிலேட்டிவ் ப்ரைம்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ அது மட்டும்தான் என்னது, அதுக்கு ப்ரிமிட்டிவ் ரூட்டாக வர வாய்ப்பு இருக்குது. மற்ற எந்த நம்பருமே ப்ரிமிட்டிவ் ரூட்டாக வராது சரிங்களா. ப்ரிமிட்டிவ் ரூட்டு வேறு எதுவுமே வராது. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்னா, அப்போ இது 1 எப்பயுமே வராது. அப்போ 5 தான் என்னது ப்ரிமிட்டிவ் ரூட்டாக வரும். ஆக்சுவலாக வந்து இது ரிஜெக்ட் ஆயிரும். இப்போ 3 வந்து ரிலேட்டிவ் ப்ரைமாக இல்லை பாருங்கள், இதுக்கு இந்த 6க்கு ரிலேட்டிவ் ப்ரைமாக இல்லை, அது ரிஜெக்ட் ஆயிடுது. 6 ரிலேட்டிவ் ப்ரைம் கிடையாது, ரிஜெக்ட் ஆயிடுது. அப்போ 3மே ரிஜெக்ட் ஆயிரும். இது 1 தான், 1 எப்பயுமே வராது சரிங்களா. இப்போ செக் பண்ணி பார்ப்போமா. ஸோ ரிலேட்டிவ் ப்ரைம் எப்படி கண்டுபிடிக்கணும், ஸோ ஆல்ரெடி நான் அதெல்லாம் பார்த்துருப்போம். ஆல்ரெடி எப்படி கண்டுபிடிக்கணும், இதை 3 ஸோ இதை நம்ம 5 தானே கண்டுபிடிக்கணும். ஓகே, 5 கண்டுபிடிப்போம். 5 அப்போ என்ன பண்ணோம், 5 mod 18 இப்படி போடுவோமா, கான்கரண்ட் டு 5 சரிங்களா. அடுத்து 5 ஸ்கொயர். ஆக்சுவலாக என்னென்னா 6 நம்பர்ஸ் இருக்கா, 6 அப்போ 6 வரைக்கும் எழுதணும். 3 4 5 6 வரைக்கும் எழுதணும். எழுதும்போது இந்த மாதிரி mod 18 போட்டுக்கிட்டே வரணும். mod 18 போட்டுக்கிட்டே வரும்போது இந்த லிஸ்ட்டில் வந்து 1 2 3 4 5 இந்த மாதிரி நம்பர்ஸ் மட்டும் வரணும். வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா இது வந்து ப்ரிமிட்டிவ் ரூட்டுன்னு வச்சுக்கலாம் ரைட்டுங்களா. சரி பார்ப்போமா. சரி, ஃபஸ்ட் நம்பர் என்னன்னு பாருங்கள். ஆக்சுவலாக இது வராது, இந்த நம்பர்ஸ் வரும், 1 வராது. இந்த 18 இருக்குது, 18 விட கம்மியாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ்லாம் வரும் சரிங்களா. 18க்கு ரிலேட்டிவ்லி ப்ரைம்ஸ் வரும் ஓகேங்களா. 18க்கு ரிலேட்டிவ்லி ப்ரைம்ஸ் என்ன இருக்கும், அந்த நம்பர்ஸ் வரும். 18க்கு ரிலேட்டிவ்லி ப்ரைம்ஸ் என்ன வரும் பாருங்கள். ஸோ 18 ரிலேட்டிவ் ப்ரைம்ஸ் வந்து 1 வருமா, 1 வரும், 2 வராது, 5 வருமா, 5 7 13 14 அப்புறம் 17. ஸோ இந்த 6 நம்பர் தான் இங்கே வரும். வந்துச்சுன்னா இந்த நம்பர் வந்து ப்ரிமிட்டிவ் ரூட் சரிங்களா. ஸோ அதை தான் ஆல்ரெடி பழைய வீடியோஸில் பார்த்துருப்போம் ரைட். இப்போ என்ன பண்ணுவோம், 25 18 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வந்து 7 சரிங்களா. அடுத்து இங்கே ஸோ எல்லாம் ஒன்று தான், இதை இங்கே போட்டாலும் ஒன்று தான். ஸோ 5 கியூப் அப்போ இன்ட்டு 5 போடுறோம். 5 போட்டால் 125 125 இது பண்ணால் 17 கிடைக்குமா பாருங்கள், 17 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 5 power 4 எகெயின் 5 13 கிடைக்கும். எகெயின் 5 14 எகெயின் 14 ஸோ 1 கிடைக்கும் சரிங்களா. ஸோ இவ்வளோதான். ஸோ பாருங்கள், இந்த நம்பர் ரிப்பீட் அப்படியே வந்திருக்கு, 1 5 7 இந்த நம்பர் கூட அப்படியே, இந்த 6 நம்பர் அப்படியே வந்திருக்கு சரிங்களா. ஸோ அதனால் இது வந்து 5 வந்து ப்ரிமிட்டிவ் ரூட். 5 ஈஸியாக ப்ரிமிட்டிவ் 5 மட்டும் தான் ப்ரிமிட்டிவ் ரூட்.
5 is the only primitive roots ரைட்டுங்களா அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி primitive roots கேட்டாங்கன்னா இந்த மாதிரி பண்ணணும் சரிங்களா. ரைட் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸுங்கிறது 1 2 3 4 5ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு டோபாலஜி கொடுத்துருக்காங்க. இந்த 3ங்கிற செட்டுக்கு எக்ஸ்டீரியர் கேட்டிருக்காங்க. ஓகே ரைட். இப்போ 32 என்னென்னா எக்ஸுங்கிற செட்டு 1 2 3 4 5. ஸோ இனிமேல் பார்க்கக்கூடிய டோபாலஜி ப்ராப்ளம் தான் சரியா, டோபாலஜிஸில் உள்ள ப்ராப்ளம்ஸ். ஸோ டோபாலஜி என்ன கொடுத்துருக்காங்கன்னா எம்டி செட்டு ஹோல் செட்டு 2 3 4 2 3 4 1 3 4 1 2 3 4 அவ்வளோ சரிங்களா. டோபாலஜி இது டோபாலஜின்னு கொடுத்தாச்சு. இஸ் ஏ டோபாலஜி ஆன் எக்ஸ்ன்னு கொடுத்தாச்சு சரிங்களா. இப்போ இதுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா டவ் எக்ஸ்டீரியர் ஆஃப் 3ன்னு கேட்டிருக்காங்க. அது ஏங்கிற செட்டு 3 சரிங்களா. இந்த ஏங்கிற செட்டு 3ங்கிற செட்டுக்கு எக்ஸ்டீரியர் கேட்டிருக்காங்க ரைட்டுங்களா அவ்வளோதான். ஸோ நமக்கு எக்ஸ்டீரியர் என்ன வரும் நமக்கு. ஸோ எக்ஸ்டீரியர் நமக்கு என்ன தெரியும் சொல்லுங்க பார்ப்போம். ஆக்சுவலாக எக்ஸ்டீரியர் பொதுவாக என்னென்னா பொதுவாக எக்ஸ்டீரியர் ஆஃப் ஏ அதாவது ஏங்கிற செட்டோட எல்லா எக்ஸ்டீரியர் பாயிண்ட்ஸையும் கலெக்ட் பண்ணுறோம். அது என்னவா இருக்கும்னா எக்ஸ்டீரியர் பாயிண்ட்ஸ் ஏங்கிறது இன்டீரியர் ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் வரும். இன்டீரியர் ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் தான் இந்த ஏங்கிற செட்டுக்கு எக்ஸ்டீரியர் ரைட்டுங்களா. ரைட். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்டீரியர் ஆஃப் த செட்டு சிங்கிள்டன் 3 கேட்டிருக்காங்க ரைட்டுங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும் இன்டீரியர் ஆஃப் இதுக்கு காம்ப்ளிமெண்ட் இங்கே இப்போ இது காம்ப்ளிமெண்ட் என்ன வரும் பாருங்கள் 1 2 4 5. அப்போது இது ஒன்றுன்னு வச்சுக்கோம். அப்போ இந்த செட்டுக்கு நம்ம இன்டீரியர் கண்டுபிடிச்சா அந்த செட்டு வந்து இதுக்கு எக்ஸ்டீரியராக இருக்கும் சரிங்களா. ஸோ ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ரைட்டுங்களா. ரைட் இதுதான் கான்செப்ட். அப்போ அடுத்த கொஸ்டின் வந்து எப்படி இன்டீரியர் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், அதாவது லிமிட் பாயிண்ட்ஸ் இன்டீரியர் பாயிண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா. அதுக்கு என்ன டெஃபினிஷன் எழுதிக்கிறேன். டெஃபினிஷன் ஃபார் இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் எ செட் சப்செட் இங்கே ஆல்ரெடி ஏபி எடுத்துட்டோமா ஏதோ ஒரு பேர் வச்சுக்குவோம் எக்ஸின்னு வச்சுக்குவோம் சரிங்களா. எக்ஸ்டீரியர் பாயிண்ட் ஆஃப் சி அப்படின்னா என்ன சரிங்களா. அப்போது ஆல்ரெடி எக்ஸ்கமா டிங்கிறது மெட்ரிக் ஸ்பேஸ் வந்துடும். ஸோ சிங்கிறது அதோட சப்செட் எடுத்துக்குவோம். இப்போது இதுக்கு வந்து நம்ம இன்டீரியர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணுமா. அப்போது லெட் சிங்கிறது சப்செட் ஆஃப் எக்ஸ். ஸோ நான் எம்டி செட் ரைட்டுங்களா. ரைட். எ பாயிண்ட் இன்டீரியர் பாயிண்ட் சியில் தான் பாயிண்ட் எடுக்கணும். எ பாயிண்ட் ஏ பிலாங்ஸ் டு சி இஸ் செட் டு பி interior point of C in X ரைட்டுங்களா. if என்ன கான்செப்ட் ஃபார்முலா என்ன வரும் இன்டீரியருக்கு there is a open set O such that the point A belongs to that set O open set is fully contained in our set C. இப்படி சொல்லியாச்சுன்னா இந்த ஏதோ ஒரு ஓப்பன் செட்டு கண்டெய்னிங் தட் எலமெண்ட் அப்படி சொல்லியாச்சுன்னா அது இது சீக்குள்ளே இருக்கணும். அது இருந்தாச்சுன்னா ஏங்கிற பாயிண்ட் வந்து இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் இதுன்னு வரும். அவ்வளோதான். வெரி சிம்பிள் ரைட்டுங்களா. ரைட். இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம் அவ்வளோதான் சரிங்களா. இந்த கண்டென்ட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம் ரைட்டுங்களா. ரைட். ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸை டோபாலஜியில் 2 3 கொஸ்டின் கேட்பாங்க. ஆக்சுவலாக ஒரு டோபாலஜி கொடுத்துட்டாலே நமக்கு என்ன தெரியணும். ஸோ எந்த ஒரு சப்செட் கொடுத்தாலும் இன்டீரியர் பாயிண்ட்டு லிமிட் பாயிண்ட்ஸு எல்லாமே கண்டுபிடிக்க தெரியணும். பவுண்டரி பாயிண்ட்ஸு எக்ஸ்டீரியர் பாயிண்ட்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்க தெரியணும் சரிங்களா. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோஸ் போடுறதே சரிங்களா. ஸோ டோபாலஜியில் என்னால் கவர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் சரிங்களா. அதனால் ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் வீடியோஸ் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ் எடுத்து போடுறது ரைட்டுங்களா. ஸோ ஓகே. இப்போ நம்ம இந்த செட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் இன்டீரியர் பாயிண்ட் கண்டுபிடிக்கும். அப்போ அந்த செட்டை நான் பின்னு எடுத்துக்கிறேன். ஓகே 1 2 3 1 2 4 5. இப்போ இந்த செட்டுக்கு நான் இன்டீரியர் கண்டுபிடிச்சேன்னா இதுக்கு எக்ஸ்டீரியராக மாறப்போகுது ரைட்டுங்களா. ரைட். ஸோ இதான் கான்செப்ட். இப்போ பிக்கு வந்து என்ன பண்ணணும் இன்டீரியர் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும் ஒவ்வொரு பாயிண்ட்டாக எடுத்து பார்க்கலாமா. ஸோ எப்படி பார்க்கலாம் பாருங்கள். ஐடியா வச்சுருக்கேன்னு பாருங்கள்.
ஓகே. ஒன் டூ த்ரீ ஃபோர். ஓகே. ஸோ எப்படி பண்ணுறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா பிங்கிற செட்டு கொடுத்தாச்சா. ஸோ அவங்க ஒன்று தானே கேட்டிருக்காங்க. ஒன்று டெலிட் பண்ணால் என்ன வரும்? செட்டு என்ன 1 3 3 கேட்டிருக்காங்க ரைட்டுங்களா. ரைட்டு. 3 டெலிட் பண்ணால் 1 2 4 5 வரும். ரைட். கொஷின் 3 தானே கேட்டிருக்காங்க. ஓகே 3 தான். ஓகே. இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்னா இன்டீரியர் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு ஓப்பன் செட் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒன்று வந்து இன்டீரியர் பாயிண்டாக செக் பண்ண போகிறேன். ஸோ 1 பிலாங்ஸ் டு பி வந்து இன்டீரியர்னு செக் பண்ண போகிறேன். ஓகேங்களா. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் செட் கண்டெய்னிங் ஒன்று தேடணும். ஓப்பன் செட் கண்டெய்னிங் 1. ஓப்பன் செட் இங்கே கொடுத்துருக்காங்களா. கண்டெய்னிங் 1 வந்து என்ன எக்ஸ் வருது, 1 3 4 வருது, 1 2 3 4 கரெக்டா. ரைட். இப்போ அடுத்து என்ன செக் பண்ணணும்னா ஆக்சுவலாக இப்போ ஓப்பன் செட்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஆக்சுவலாக 1 பிலாங்ஸ் டு இந்த செட்டு வந்துருச்சு. இப்போ இந்த செட்டு எங்கே வரணும்? இந்த சிங்கிற செட்டு தான் இந்த செட்டு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுவோம். 1 2 4 5. அப்போ இந்த ஓப்பன் செட்டு இஸ் கண்டெய்னிங் திஸ் செட்டாக இருக்கணும். அப்போ எக்ஸ் வராது. அப்போ இது வந்து வராது. 1 3 4 வருமா? 1 3 4 வராது. 1 2 3 இதுவும் வராது. அப்போது 1 இஸ் நாட் எ இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் பி. ஓகேங்களா. ரைட். அடுத்து என்ன செக் பண்ணால் 2ங்கிற பாயிண்ட்டை செக் பண்ணணும். இப்போ 2 பிலாங்ஸ் டு பியா. இதே மாதிரி ஓப்பன் செட் கண்டெய்னிங் 2 or the whole set, the singleton 2, அடுத்து 2 3 4, அப்புறம் 1 2 3 4. இப்போ இந்த ஓப்பன் செட்லாம் அது ப்ராப்பர்லி கண்டெய்ன் இன் திஸ் இருக்கணும். அப்போ இது வராது. இது வந்துருச்சா. ஸோ 2 வந்துருச்சு. ஓகே. ஒரே ஒரு செட்டுக்கு தெர் இஸ் ஏ ஓப்பன் செட்டு தான். அப்போது அந்த செட்டு 2 வந்துருச்சு. அப்போது 2 வந்து இஸ் இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் பின்னு சொல்லியாச்சு. இஸ் அடுத்து நெக்ஸ்ட்டு அடுத்த பாயிண்ட் வந்து 2 சொல்லிட்டு நான் 4 அடுத்து அதேமாதிரி 4 செக் பண்ணுறேன். 4 செக் பண்ணலாமா? ஓகே. 4க்கு என்ன செக் பண்ணணும் பாருங்கள். அதே மாதிரி 4க்கு ஸோ ஓப்பன் செட் கண்டெய்னிங் 4 ஆர் எம்டி செட் வந்துருச்சு. 4 கண்டெயின் பண்ணி 3 4, அப்புறம் 2 3 4, அப்புறம் 1 3 4, அப்புறம் 1 2 3 4. ஓகேவா. இப்போ ஏதோ ஒரு ஓப்பன் செட் ஃபுல்லி கண்டெயின் திஸ். ஸோ இது இல்லை. ஸோ எதுவுமே இல்லை. அப்போது அதனால் 4 இஸ் நாட் அன் இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் பி. ஓகேங்களா. ஸோ இந்த நெக்ஸ்ட் என்ன ஒரே ஒரு எலமெண்ட் செக் பண்ணால் போதும். அடுத்து என்னது இந்த 5 செக் பண்ணணும். அப்போ 5 பிலாங்ஸ் டு பி. ஓப்பன் செட் கண்டெய்னிங் டோபாலஜி. இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து எந்த புக்லேயும் இருக்காதுங்க. சரிங்களா. எந்த புக்கை பார்த்தாலும் இது இருக்காது. ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு கதையை சொல்லுவாங்க. கண்டெய்னிங் 5 ஆர் த செட் எக்ஸ் மட்டும்தான். சரிங்களா. இப்போ எக்ஸ் வந்து இஸ் நாட் ப்ராப்பர்லி கண்டெய்ன் இது செட் வராது. அப்போ 5 இஸ் நாட் எ இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் பின்னு சொல்லிடலாம். அப்போது இன்டீரியர் ஆஃப் திஸ் செட்டு இன்டீரியர் ஆஃப் பிங்கிறது இன்டீரியர் ஆஃப் தி செட் 1 2 4 5. அது என்ன வரும்னா அந்த ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் வச்சு 2 மட்டும் வந்துச்சு. இப்போ இதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாமா. அந்த 4 exterior of the set 3 is singleton 2. சரிங்களா. அப்போது என்னென்னா இந்த செட்டுக்கு ஒரே ஒரு எக்ஸ்டீரியர் பாயிண்ட் மட்டும்தான் இருக்குது. அது 2. ஸோ therefore number of exterior points of the set 3 is 1. நம்பர் கவுண்டிங் கேட்டால் 1. சரிங்களா. அவங்க அது கேட்கல. ஸோ அவங்க எக்ஸ்டீரியர் தான் கேட்டிருக்கப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 2. சரிங்களா. அவ்வளோதான். ஓகே.
ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆக்சுவலாக இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண கான்செப்ட். அதை டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸ் பற்றி நான் வீடியோஸ் நிறையா போட்டாச்சு. அதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏங்கிறது டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸாக இருக்குது. அது வந்து செப்பரபிள் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இந்த எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பாருங்கள். ஆக்சுவலாக நமக்கு டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸோட ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சது ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸோட ப்ராப்பர்ட்டி நமக்கு என்ன தெரியும் பாருங்கள். ஆக்சுவலாக எக்ஸுங்கிறது ஒரு நான் எம்ப்டி செட் வச்சுக்குவோம். சரிங்களா? இதுக்கு வந்து டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸ். அப்போ இதுக்கு டாப்பாலஜி என்ன வரும்னா, கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட் ஆஃப் எக்ஸ். இதான் என்னது டாப்பாலஜி. இது எல்லா செட்டும் இருக்கும். சரிங்களா? ரைட். இப்போது என்ன செய்யணும்னா, இதை வந்து செப்பரபிள்னு கேட்டிருக்காங்க. அப்போ செப்பரபிள்னு அர்த்தம், ஒரு ஸ்பேஸ் எப்போ செப்பரபிள்னு சொல்லலாம், அதுக்கு ஒரு கவுண்டபிள் டென்ஸ் சப்செட் இருக்குன்னு சொன்னால் போதும். சரிங்களா? என்ன சொல்லலாம்? எக்ஸ் இஸ் செப்பரபிள், எ மெட்ரிக் ஸ்பேஸ் ஆர் டாப்பாலஜிக்கல் ஸ்பேஸ் இஸ் செப்பரபிள் if there is a countable subset A னு வச்சுப்போம். subset A of x such that A closure வந்து எக்ஸ்னு வரும். அதாவது A is dense in x னு சொல்லலாம். இது சொல்லியாச்சுன்னா எக்ஸ் வந்து செப்பரபிள்னு ஆயிரும், ஸ்பேஸ் வந்து செப்பரபிள்னு ஆயிரும். ரைட்டுங்களா? ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஆக்சுவலாக நமக்கு ரெண்டு கண்டிஷன் வரும். அதாவது கவுண்டபிள் சப்செட்டும் கொடுக்கணும், அதே நேரத்தில் A is dense in ஹோல் ஸ்பேஸாக இருக்கணும். சரிங்களா? இது ரெண்டு விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். சரிங்களா? ரைட். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, லெட் ஏங்கிற ஒரு சப்செட் எடுக்கிறேன். ஓகே, ஏங்கிறது ஒரு நாட் ஈக்குவல் டு எக்ஸ். சரிங்களா? இது ஒரு எந்த ஒரு எக்ஸ் இல்லாத ஒரு எந்த ஒரு சப்செட் எடுத்தாச்சு. சரிங்களா? ரைட். இப்போ இது எடுத்துட்டா, இப்போ இதுக்கு நான் ஏ க்ளோசர் கண்டுபிடிக்கிறேன். ஸோ எல்லா செட்டும் வந்துடும். சரிங்களா? எம்டி, அதாவது எக்ஸுங்கிற செட்டை தவிர, இதுக்கு மீனிங் என்னது, எக்ஸுங்கிற செட்டை தவிர எல்லா செட்டையும் அந்த ஏயோட ரெப்ரசன்டேட்டிவாக எடுத்துக்கலாம். இப்போ ஏ க்ளோசர் என்ன வரும், நமக்கு தெரியும் டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸில் ஏ க்ளோசர் என்ன வந்துடும், ஏ தான் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி ஏ க்ளோசர் வந்து ஏ தான் வரும். அதே மாதிரி இன்டீரியர் ஏ வந்து வரும், ஏ தான் வரும். சரிங்களா? ஏன்னா அதோட ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? ஸோ டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸ் அப்போது ஏ க்ளோசர்னா வந்து ஏ தான் வரும். இப்போ எந்த ஒரு இந்த மாதிரி ஒரு சப்செட் எடுத்தாலும் ஏ க்ளோசர் இந்த ஏ தான் வரும். இப்போ இது வந்து என்னது நாட் ஈக்குவல் எக்ஸ். அப்போ கண்டிப்பாக இது எக்ஸை கொடுக்கவே கொடுக்காது. ஓகே, அப்போ எந்த ஒரு சப்செட் ஆஃப் எக்ஸு அதர் தென் எக்ஸ் எடுத்தாலும் அதுக்கு அதை வச்சு நம்ம என்ன டென்ஸ் கொடுக்கவே முடியாது. சரிங்களா? ரைட். இப்போது அடுத்த கேஸ் எக்ஸே எடுக்கிறேன், ஏசி கூட எக்ஸ் எடுக்கிறேன். ஏசி கூட எக்ஸ் எடுக்கும்போது என்ன பிரச்சனை வரும்னா, அந்த டென்ஸ் இந்த கவுண்டபிளில் ப்ராப்ளம் வரும். இப்போ ஏ க்ளோசர் போடும்போது எக்ஸ் வந்துடும், இப்போ இது வந்துடும். இப்போது என்ன பிரச்சனைனா, இது வந்து கவுண்டபிள் செட்டாக இருக்கணும். இப்போ இது கவுண்டபிள் செட்டாக இருக்கணும்னா அவ்வளோதான். அப்போ இது வந்து கவுண்டபிளாக இருக்கணும், அவ்வளோதான். இப்போ எக்ஸ் கவுண்டபிளாக இருந்தால் தான் நடக்கணும். சரிங்களா? இப்போ இது எப்போ நடக்கும்னா, இது அப்போ வந்து எக்ஸ் நம்ம ஆல்ரெடி எடுத்துக்கணும் தெரியுமா, அந்த எக்ஸுங்கிற செட்டு வந்து முதல்ல எடுத்து அந்த செட்டு வந்து கவுண்டபிள் செட்டாக இருந்தால் இது கொண்டு வர முடியும். சரிங்களா? ஸோ அப்போது ஓகேங்களா, இது புரிஞ்சுக்கிறீங்க. அப்போது ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து டிஸ்க்ரீட் மெட்ரிக் ஸ்பேஸ் செப்பரபிளாக இருந்தால் அந்த எக்ஸுங்கிறது கண்டிப்பாக கவுண்டபிள் செட்டாக இருக்கணும். சரிங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 2. இப்போ இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லித்தரேன். இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன் பாருங்கள். இன்னொரு விஷயம் சொல்லித்தரேன். இப்போ சப்போஸ் ஐ டேக் எக்ஸ் வந்து ஆர்னு எடுத்துக்கிறேன். அப்போது டோப்பாலஜின்னு பவர் செட் ஆஃப் ஆர் வந்துடும், எல்லா சப்செட்டும் உள்ள வேண்டியது வந்துடும். சரிங்களா? இப்போ ஆர் என்னது இன்ஃபைனைட் வந்துருச்சு. சரிங்களா? இப்போது சேம் ப்ராசஸ், ஏ வந்து ஒரு நாட் ஈக்குவல் டு ஆர் ஒன்று எடுக்கிறேன். இப்போ ஏ க்ளோசர் என்ன வந்துடும், ஏன்னு வந்துடும். ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு ஆர். ஓகேங்களா? ஸோ அப்போ எந்த ஒரு ஆரை தவிர எந்த ஒரு சப்செட் எடுத்தாலும் அதை வந்து டென்ஸ் கொண்டு வர முடியாது. ஓகே, அப்போது ஒரே சாய்ஸ் வந்து ஏ ஈக்குவல் டு ஆர். ஏ ஆர் எடுக்கிறேன். ஸோ ஏ ஆர்னு வந்துருச்சு. ஆனால் வந்து ஆர் வந்து என்னது, ஆர் வந்து கவுண்டபிள் சப்செட் ஆஃப் ஆர் வராது. அப்போது இது வராது. ஸோ அப்போது இது வரவே வராது. சரிங்களா? அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கொடுத்துருப்போம். ஸோ எக்ஸ் வந்து என்னது, இது ஒரு இன்ஃபைனைட், அப்போ இது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அன்கவுண்டபிள் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஃபைனைட்டுக்கு என்ன எடுக்கிறீங்கன்னா, எக்ஸ் ஈக்குவல் க்யூன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் க்யூன்னு எடுத்துக்கலாமா? ரைட், க்யூன்னு எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இஃப் அண்ட் ஒன்லி இஃப் போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போது சேம் லாஜிக் தான். ஆக்சுவலாக இது எக்ஸ் வந்து ஃபைனைட் செட்டு, ஓகே, டவ் வந்து பவர் செட் ஆஃப் க்யூ, எல்லா சப்செட்ஸும் வந்துடும்.
ஆக்சுவலாக இது செப்பரபிள் வந்துடும் சரிங்களா. இப்போது ஏ போதுமே, ஏஸ் ஈக்குவல் டு கியூ. இப்போ இந்த செட்டே போதுமே, இது ஏ க்ளோசர் போட்டால் க்யூன்னு வந்துடும், ஏ இஸ் டென்ஸ் இன் க்யூன்னு வந்துடும். அப்போ ஏ இஸ் செப்பரபிள் வந்துடும், ஏ இஸ் செப்பரபிள் வந்துடும். இந்த க்யூ இஸ் செப்பரபிள் இன் க்யூ ரைட்டுங்களா, க்யூ இஸ் செப்பரபிள் இன் க்யூன்னு வந்துருச்சு. ஸோ அதனால் பட் க்யூ வந்து என்னது, இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கொடுத்துருக்காங்க, க்யூ வந்து இஸ் நாட் ஃபைனைட், அப்போ இது ரிஜெக்ட் ஆயிடும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டிஸ்கிரிட் மேட்ரிக்ஸ் ஸ்பேஸில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்கும் சரிங்களா. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆக்சுவலாக இது கொஸ்டினே எனக்கு புரியல. அதாவது என்னங்கிறது ஓகே, நேச்சுரல் நம்பர் ஓகே, டோப்பாலஜி என்ன வச்சு பண்ணுறாங்க, டோப்பாலஜி இப்படி கிடச்சிருக்கு சரிங்களா. என்ன கேட்டிருக்காங்க, அக்குமுலேஷன் ஆஃப் த பாயிண்ட்ஸ் ஆஃப் த செட் ஏ, ஏங்கிற செட் என்னென்னே கொடுக்கல, அப்போ எப்படி நம்ம ஏ டேஷ்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஏங்கிறது எனி சப்செட் ஆஃப் என்ன, எனி சப்செட் ஆஃப் என்னான்னு பாருங்கள். ஏங்கிற செட் என்ன சப்செட்டு ஒன்றுமே அவங்க சொல்லலை, ஒன்றுமே கொடுக்காம கேட்குறாங்க பாருங்கள். இது 1 2 3 அப் டு 36 வரைக்கும் போயிருக்கு, அதுக்கப்புறம் வரலையா எலமெண்ட்ஸ்லாம். ஸோ இது எனக்கு கொஷினே புரியலைங்க, அதனால் இதை விட்டுருவோம் சரிங்களா. இது கொஷினே புரியல. ஆக்சுவலாக ஏங்கிறது சப்செட் ஆஃப், ஏங்கிறது இப்போ ஆக்சுவலாக என்னென்னா எக்ஸுங்கிறது நேச்சுரல் நம்பர் கொடுத்துருக்காங்க, டோப்பாலஜிங்கிறது என்னென்னா என்ன, இப்போ இதெல்லாம் வந்துருச்சு. ஆக்சுவலாக டோப்பாலஜிங்கிறது எம்டி செட் வந்துடும். அப்புறம் என்ன எடுப்பாங்கன்னா E1 போது 1 2 மட்டும் வரும், E1 போடும்போது 1 2 வரும், n பிலாங்ஸ் டு n. இப்போ E1 அர்த்தம் E1 1, அடுத்து 1 2 வரும், அடுத்து யூனியன் 1 2 3 அப்படியே போகும், 1 2 3 4 அப்படியே போகும் கரெக்டுங்களா. இப்படி போய்கிட்டே இருக்கும். இப்போ இது டோப்பாலஜி வந்துடும் சரிங்களா. இது டோப்பாலஜி வந்துடும், ஹோல் ஸ்பேஸும் உள்ளே வந்துடும். ஸோ இது டோப்பாலஜி வந்துடும். இப்போ என்னென்னா அந்த அக்குமுலேஷன் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏ அது கேட்டிருக்காங்க, அது என்னன்னு கேட்டிருக்காங்களா. ஸோ ஆக்சுவலாக எல்லாமே வந்துடும் உங்களுக்கு சரிங்களா. அப்போ ஏ வந்து ஆக்சுவலாக ஏங்கிற எனி செட்டு ரைட்டு, ஏங்கிறது எனி சப்செட் ஆஃப் என்னன்னு எடுத்தாச்சுன்னா இது அக்குமுலேஷன் பாயிண்ட்ஸ் வந்து இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே நமக்கு என்னவாக இருக்கும்னா லிமிட் பாயிண்ட்ஸாக வரும் சரிங்களா. அக்குமுலேஷன் பாயிண்ட்ஸ், ஸோ அக்குமுலேஷன் பாயிண்ட்ஸ்னால் லிமிட் பாயிண்ட்ஸ். அப்போது டெரைவேட்டிவ் செட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறோம். அப்போ என்ன வந்துடும்னா ஹோல் எல்லாமே வந்துடும் சரிங்களா. ஒரு ஓப்பன் செட் நம்மளால் கொடுக்க முடியும் சரிங்களா. ஓப்பன் செட்டு எந்த ஒரு பாயிண்ட் ஒன்று கொடுத்தாலும் அதை கவர் பண்ணுற ஓப்பன் செட் நம்மளால் கொடுக்க முடியும். இப்போ டெரைவேட்டிவ் செட் வந்து ஏன்னு வந்துடும் ஓகேங்களா. டெரைவேட்டிவ் செட் ஏன்னா என்ன வந்துடும், என். ஸோ ஹோல் நம்பர்ஸே வந்துடும், 1 2 3 4 எல்லாம் நேச்சுரல் நம்பர். டெரைவேட்டிவ் செட் ஆஃப் ஏ தான் அவங்க கொடுத்துருக்காங்க. டெரைவேட்டிவ் செட் ஆஃப் இன்னொரு பேர் தான் ஏ டேஷ்னு சொல்கிறது. அது நேச்சுரல் நம்பராகவே வந்துடுச்சு ஓகேங்களா. ஸோ ஆப்ஷனில் ஆக்சுவலாக வந்து ஏங்கிறது கொடுத்தது ஓகே, இந்த இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இப்படி போட்டாச்சுன்னா இது கரெக்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 35 இஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு காம்போனன்ட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஆக்சுவலாக டோப்பாலஜியில் வந்து இந்த நம்பர் ஆஃப் காம்போனண்ட்டுங்கிறது ஒரு முக்கியமான வேர்டு சரிங்களா. ஆக்சுவலாக என்னென்னா எக்ஸுங்கிறது ஒரு செட்டு, 35 வந்து என்ன பாரு, எக்ஸுங்கிறது the set consist of xy செட்டு w uன்னு கொடுத்தாச்சு. ஒரு டாப்பாலஜி அதில் எக்ஸை வச்சு கிரியேட் பண்ணுறோம். எக்ஸு எம்டி செட்டு, எக்ஸு செட்டு w, எக்ஸு செட்டு w, y செட்டு w u, இது டாப்பாலஜின்னு கொடுத்துட்டாங்க. இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் ஆஃப் எத்தனை கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ். ஆக்சுவலாக லாஸ்ட்டு இதேமாதிரி ஒரு ப்ராப்ளம் போட்டோன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு காம்போனன்ட்ஸ்னால் நமக்கு என்னென்னு தெரியணும் ஓகேங்களா. ஸோ காம்போனன்ட்ஸ்னால் நமக்கு என்ன தெரியும், ஆக்சுவலாக காம்போனன்ட்ஸ்னு அர்த்தம் மேக்ஸிமல் கனெக்டட் சப்செட் ஆஃப் எக்ஸ் தான் என்னது மேக்ஸிமல் இது காம்போனன்ட். ஆக்சுவலாக என்னென்னா லெட்டு எக்ஸ் கமா டிபிஏ மெட்ரிக் ஸ்பேஸ் எடுத்தாச்சா. இப்போ ஏங்கிறது சப்செட் ஆஃப் எக்ஸ் ஓகே, இஸ் செட் டு பி a component of x ன்னு சொல்லணும். if there is no connected subset b in x such that a is properly contained in b. ஆக்சுவலாக நம்ம இதில் சொல்லுவோம்ல என்னது,
ப்ரைம் ஐடியல் மேக்ஸிமல் ஐடியல்னு சொல்லுவோமா, ஸோ அந்த கான்செப்ட் தான் அங்கே சொல்லுவாங்க ரைட்டுங்களா. ஸோ அதுதான் மேக்ஸிமல் கனெக்டட் சப்செட் ஆஃப் எக்ஸ் இஸ் கால்டு காம்போனன்ட் ஆஃப் எக்ஸ் சரிங்களா. அதாவது ஏஏ கண்டெயின் பண்ணி இருக்கும், ஏஏ கண்டெயின் பண்ணி எந்த ஒரு கனெக்டட் சப்செட் ஆஃப் எக்ஸில் இருக்காது சரிங்களா. அவ்வளோதான் கான்செப்ட். ஏக்குள்ளே இருக்கலாம், ஏ கண்டெயின் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு சூப்பர் கனெக்டட் சப்செட் ஆஃப் எக்ஸ் இருக்க முடியாது சரிங்களா. ரைட். ஸோ இது கான்செப்ட். இப்போ நமக்கு இதில் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நல்லது சரிங்களா. ஆக்சுவலாக இந்த ஒவ்வொரு காம்போனண்ட்டும் க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ எந்த ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஈச் காம்போனண்ட் இஸ் க்ளோஸ்ட், ஈச் காம்போனண்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் க்ளோஸ்ட். ஓப்பனாக இருக்காதுங்க சரிங்களா. அதாவது ஓப்பன் எப்போ வரும்னா, சப்போஸ் மெட்ரிக்ஸ் இதுவும் இந்த சம் தான் லாஸ்ட் பார்த்தோம். எப்போ ஓப்பன் வரும்னா, லெட் எக்ஸ் கமா டிபி மெட்ரிக் ஸ்பேஸ் வித் ஃபைனைட் நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் இருக்குது சரிங்களா. அப்படிங்கும்போது ஒவ்வொரு காம்போனண்ட்டும் ஓப்பனாக இருக்கும். லெட் என்னது எக்ஸ் கமா டிபியை மெட்ரிக் ஸ்பேஸ் வித் ஃபைனைட் நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ், ஃபைனைட் நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் எக்ஸுக்கு ஃபைனைட் நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் இருக்கும்போது என்னவா வரும்னா, தென் each component